10வது பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அடிச்சா எதையாவது ஊதிக்கிட்டா இருக்கணும் வாயில வச்சு. அம்மா யாரு நீங்க, எதுக்கு இங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்து விசிட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரிச்சையா முக்கியம். எங்க அண்ணன் அரசியல் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதை கேளுங்க. அண்ணன் அரசியலா? யார் இது? பொணந்தண்ணியாச்சராது இது வந்தா இளவு ஏதாவது 7:30 கூட்டிட்டு வரோம். சும்மா இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, இன்னைக்கு எத்தனை விழுந்துச்சு? எத்தனை விழுந்துச்சா? அரசியல் எடுத்துருக்கா என்ன விழுந்துச்சுன்னு? ஓ, இவரு அரசியல் எடுத்து நீங்க அரசியல் கத்துக்கிறீங்க. அப்படி என்ன அரசியல் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? வீட்டுல கேஸ் இருக்குதா? வீட்டுல கேஸ் இருக்கு. புக் பண்ணி வந்துமா? புக் பண்ணோம். வந்துச்சா இல்லையா? வரலடா, யாருக்குமே தான் வரலையே. ஏன் வரல? ஏன் வரலனாக்கா, ஈரானு இஸ்ரேல் அமெரிக்கா போர், இந்தியா தப்பான ஒரு முடிவெடுத்தாங்க, அமெரிக்காவை ஆதரிச்சாங்க, இஸ்ரேல் ஆதரிச்சாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக யாருக்கும் நமக்கு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணால் வராது, தட்டுப்பாடாக இருக்குது, அதானே வரல. ஈரானு இஸ்ரேலு டெல்லியா? உங்களுக்கு சிலிண்டர் எங்க இருந்து வருது? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டெல்லியிலேருந்து தான் வருது. உங்க வீட்டுக்கு எங்க இருந்து வருது? உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏஜென்சிலேருந்து வருது. அந்த ஏஜென்சி எங்க இருக்கு? ஏஜென்சி பக்கத்து தெருவில் இருக்கு. அந்த பக்கத்து தெரு எங்க இருக்கு? பக்கத்து தெரு திருச்சியில் இருக்கு. திருச்சி எங்க இருக்கு? திருச்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டு யார் ஆள்றா? தமிழ்நாட்டை திமுக மு.க. ஸ்டாலின் ஆள்றாரு. சொன்னீங்களா? வாயாலேயே சொல்ல சார், பாத்தீங்களா? ஸ்டாலின் தான் சிலிண்டர் விடாம தடுக்கிறாரு. ஓ, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவர் தான் தடுக்கிறாரு அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டுல தானே சிலிண்டர் வருது உங்களுக்கு? அப்படி வர்றீங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஏதோ நல்ல வேலை எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்து எங்க எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்தி எங்க கண்ணை திறந்துட்டாரு. அரசியல் மயப்பட்டீங்க. அரசியல் பழகிட்டீங்க. பயங்கரமா பழகிட்டீங்க. என்ன வேணா கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன நீங்க ஒண்ணும் இல்ல, கூட்டத்துக்கு வந்தாக்கா ஏதாவது பொருளை விட்டு போகணும், உசுரை விட்டு போக கூடாது. ஓகே, போங்க. வீல்ல விழுகாம வீட்டுக்கு போய் சார். போ போ போ. டேய், என்னடா சத்தம்? அண்ணே, போலீஸ்கார் காரை விட்டு ஏத்திட்டாங்கடா. பாவிங்களா, போலீஸ்காரங்க காலையில நீங்க போட்டீங்களா? அதுதான் தூக்கிட்டு போ. மூதே வைக்கிறா, முண்டை கலப்பையா, எல்லாரும் போலீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க பாரு. தூக்கிட்டு போ போ. இளவு விழுந்த வீட்டுல பாடிக்கிட்டே இருப்பான். யாராவது தடுத்து நிப்பாட்டுக்கிறான். எங்க போனாலும் பாட்டு பாடியே கருத்து இருக்கிறான்.